அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியம் கூட வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் புதனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. அதே போல் மீனத்தில் ராகு, சுக்கரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவின் பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிடுகின்றனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட புதனை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வணங்குங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டங்களில் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதல் பலன் பெறலாம் எனவும் கூறப்பட்ட படுகிறது. அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் தற்போது மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வக்ரம் பெற்று பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமாக எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் தருணங்கள்ல நற்பலன்களை நீங்கள் அதிகம் காணலாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய சுக்கிரனும் 12க்குரிய குருவும் பரிவர்த்தனையில் இருப்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பதவி உயர்வுக்கும் வருமானத்திற்கும் உதவிகரமாக இருப்பார். புதிய தொழில்களால் எதிர்பார்த்த லாபம் இருக்குங்க. அதே போல் அரசியல், பொது வாழ்வில் உள்ளவர்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியமும் நல்ல விதமாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டு வந்த மேசராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வரவேண்டிய கடன்கள் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து விடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கலைஞர்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. கைக்கு கிடைத்து நழுவி போன வாய்ப்புகளும் கூட மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகளையும் சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. விரயஸ்தான
ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வருமானம் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. மூத்த சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் நல்லது. சூரியன் சனி இணை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக இடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. செவ்வாயினுடைய நிலையினாலேயும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு இணைந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்படுங்க. அதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அந்யோன்யம், அதாவது கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் பலம் பெற்று வலம் வருவதால அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. உற்பத்தியை சிறிது அதிகரிக்கலாங்க. சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களிலும் ஆதரவாக இருப்பாங்க. புதிய முதலீடுகளில் அளவோடு இருக்கலாம். ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமயமாக்கும் முயற்சியில வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து லாபத்தை உயர்த்தும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவது உங்களுக்கு மன ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அந்த வகையில் மேச ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.